நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fastrack. இந்த Fastrackல இருந்து இப்போ ஒரு சூப்பரான ஸ்மார்ட் பேண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட அன்பாக்சிங் அப்படின்ற எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பா. இந்த மாதிரி என்ன லேட்டஸ்ட் கேஜெட்டை பற்றி வீடியோ போட்டாலும் நீங்கள் டக்குன்னு பார்க்கணும்னா கீழே ஒரு பெல் ஐக்கன் இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதை மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. Fastrack, நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலே Fastrackல வேணா கெத்தா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஆனால் அன்னைக்கு நிலைமைக்கு என்னால் வாங்க முடியல. ஆனால் இப்போ என் கையில் ஒரு Fastrackோட ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. அன்னைக்கு அதோட விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே லான்ச் பண்ணுற மாதிரி அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வந்து கொண்டு வந்திருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதோட விலை என்ன அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். உள்ள பொட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்ற அன்பாக்ஸ் நீங்க பார்த்தலாம். சிம்பிளான பாக்ஸ்ல முன்னாடி இதோட மாடல் நேம் Fastrack Refelx 3.0, பின்னாடி கீ ஃபீச்சர்ஸ், உள்ள ஸ்மார்ட் பேண்ட் இருக்கு அண்ட் இதை சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜிங் கேபிள் இருக்கு அண்ட் இதுக்கான சில யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட்ல ஒரு டேக் இருக்கு. இதோட விலை போட்டுருக்கு 2995 போட்டுருக்கு. இது கரெக்டான பிரைஸ் கிடையாது. இதோட ஒரு 500 ரூபாய் கம்மியா தான் இருக்கும். ஸோ இதான் Fastrackோட Refelx 3.0 அப்படின்ற ஸ்மார்ட் பேண்ட். லுக் பார்க்க நல்லா இருக்கு. குவாலிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பேக் வந்து ரிமூவபிள் தான். இன்கேஸ் உங்களுக்கு இந்த பேண்ட் பிடிக்கல அப்படின்னா வேற கலர்ல கூட வாங்கிக்கலாம். மொத்தம் 4 கலர்ல அவைலபிளா இருக்கு. டூயல் கலர்ல தான் எல்லா பேண்டும் வரும். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேண்டை கையில கட்டுறப்ப பாத்தீங்கன்னா லுக் பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷா இருக்கு. வெயிட்டும் ஓரளவு கம்மியா இருக்கு அப்படின்றதுனால ரொம்ப நேரம் கட்டிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகல. ஸோ கட்டுறதுக்கும் ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இந்த ஃபிட்னஸ் பேண்டோட ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா 0.96 இன்ச்ல TFT கலர் டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே டச்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. அவுட்டோர் பிரைட்னஸும் ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. ஆனா கொஞ்சம் சின்ன டிஸ்பிளேவா இருக்கு. கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். சைட்ல Fastrackோட பிராண்டிங், அடியில் அந்த ஹார்ட் ரேட் சென்சார், சார்ஜிங் போர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபேஸ் பாத்தீங்கன்னா பேண்ட்லயே 4 இருக்கு. இல்ல இன்கேஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஆப்ல உங்களால 16 வாட்ச் ஃபேஸ் மேல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்டெப் நடந்திருக்கும், எவ்வளவு கேலரி பர்ன் இருக்கு, எவ்வளவு ஹார்ட் ரேட் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் செக் பண்ணிக்க முடியும். கண்டினியூவா ஹார்ட் ரேட் செக் பண்றது அப்படினா செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட், 12க்கும் மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா கடமைக்கு நானும் நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லாம நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ரன்னிங், ஜாகிங், வாக்கிங், சைக்கிளிங் இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஓரளவு அக்யூரசி பரவாயில்லாம இருக்கு. இதுக்கு அடுத்து ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கு. நம்ம எவ்வளவு நேரம் கரெக்டா தூங்குறோம், எவ்வளவு தூக்கம் தேவைப்படுது அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கணும் பார்த்துக்கலாம். அடுத்து பிரீத் எக்ஸசைஸ் பண்றது அப்படின்னா பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் இருக்கு. நம்ம மொபைல்ல ஏதாவது பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அடுத்த பாட்டுக்கு போறது, முந்தின பாட்டுக்கு வருது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளால பண்ணிக்க முடியும். அது வெதர் செக் பண்ணிக்கலாம். டைமர் இருக்கு, அலாரம் இருக்கு, ஸ்டாப் வாட்ச் இருக்கு. அதுபோக நம்மளோட கேமரால ஒரு ஷட்டரா யூஸ் பண்றது அப்படினால யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் மை மொபைல் இருக்கு. இன் கேஸ் நம்மளோட போன் எங்கயாவது மறந்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பேண்டை யூஸ் பண்ணி நம்ம போனை கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த பேண்ட்ல ப்ளூடூத் 5 இருக்கு. Fastrack Refelx அப்படின்ற ஆப்போட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்க எல்லா டேட்டாவும் டீடைல்டா பாத்துக்க முடியும். ஒரு சில விஷயங்களை கஸ்டமைஸ் பண்றது அப்படினாலும் பண்ணிக்கலாம். ஆப்போட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல்ல வர எல்லா நோட்டிபிகேஷனும் வாட்ச்லயும் வரும். சோ நோட்டிபிகேஷன் வாட்ச்லயே செக் பண்ணிக்க முடியும். IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்விமிங் பூல்ல போட்டு குளிச்சாலோ இல்ல தண்ணியில நனையுது, மழையில நனையுது அப்படினாலும் எந்த வகையிலும் பாதிப்பாகாது. நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நல்லா தான் இருக்கு. அந்த பேண்ட்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூசுவலா ஒரு ஃபிட்னஸ் பேண்ட், ஸ்மார்ட் பேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்ற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஐபோன்ல ரேரா தான் வரும். அந்த மாதிரி இல்லாம இதை iOSலயும் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட ஆப்பிள் போன்ல யூஸ் பண்றது அப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 10 நாள் வரும் அப்படின்னாங்க. ஆனா போனோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரம் அந்த மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா யூஸ் பண்ணிட்டு இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத டீடைல்டா சொல்றேன். அதெல்லாம் விடு. இதோட பிரைஸ் எவ்வளவு, என்னமோ அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு எல்லாரும் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டேக்ல 2995 ரூபாய் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஆனா அதோட 500 ரூபாய் கம்மி. 2495 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. நியர்லி 2500 ரூபாய். இந்த 2500 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் கொடுக்குற மாதிரி அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ Fastrack அப்படின்ற பிராண்டிங் ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவு அக்யூரேட்டா இருக்க மாதிரி இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன நல்லா இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ப்ளே சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கலாம். அந்த ஆப்ல கனெக்ட் பண்றப்ப அப்பப்ப கனெக்ஷன் வருது போகுது. இதை இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சீக்கிரமே அப்டேட்ல சரி பண்றோம்னு சொல்லிருக்காங்க. அதனால இப்போதைக்கு இது மட்டும் தான் எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல. வேற என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற எல்லாத்தையுமே ரிவ்யூல கவர் பண்ற ட்ரை பண்றேன். அது உங்களுக்கு வேணுமான்றத நீங்க கேளுங்க. நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ போட்டுருவோம். ஏதோ இந்த பேண்ட்ல ஏதாவது டவுட் இருக்குப்பா, இந்த பேண்டோட கம்பேர் பண்ண அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க. கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். ரொம்ப நன்றி.